நம்மளுக்கு இந்த இடத்துல ராசி இருந்தாங்க. ஏற்கனவே இங்கே பெரிய ஒரு விரல் பிடிச்சிருக்கான். ரெண்டாவது இருக்குது இருந்துச்சு விட்டுச்சா நான் தெரியல. தூண்டில் தான், தூண்டில் இருக்கு பாருங்க. ஓ இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் பிடிக்கலாம் தான் வந்திருக்கோம். ரொம்ப பேர் விரால் பிடிக்கிற வீடியோ போடுங்க ஜின்னு கமெண்ட்டில் கேட்டுருங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பிடிக்கிற லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். போட்டுட்டேன் தூண்டிலுங்க. பார்த்தீங்கன்னா இது ஒன்று போட்டிருக்கேன், கட்டி வச்சுருக்கேன் சேஃப்டிக்கு. அங்கே இருக்குது பாருங்கள், அந்த ரெட் கலரில் தக்க அங்கே இருக்குது. இங்கே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டே வந்தேன், தூண்டில் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா அங்கே ஒரு தூண்டில் போட்டு வந்தேன். மாட்டினுக்கு இப்போ டைட்டாக இருக்குது பாருங்கள் ஒயரு. இந்த இடத்துல எனக்கு ராசி தான் பாருங்கள். ஒயர் எவ்வளோ டைட்டாக இருக்குது தெரியுதுங்களா? டப்பா பாருங்க, ஒயர் எவ்வளோ டைட்டாக போகுது பாருங்கள். மீன் மாட்டிங்குதா இல்லையா தெரில, வருது. மீன் விட்டு போயிட்டுதுன்னு நினைக்கிறேன். மாட்டிங்குதான் நினைக்கிறேன். சின்ன மீன் ஏதோ வருது. ஐயோ, என்ன மீன்? பாருங்க, என்ன மீன் இது? விரால் கூட இல்லை. ஐயோ இது என்ன பனியேறி கண்டங்க பாருங்க. இது வந்து போட்டவொடனே சந்தோஷப்பட்டேன், மாட்டினோன்னு. பனியேறி கண்டன்னுவாங்க. ஐயோ இது வந்து மாட்டின்னு நினச்ச பண்ணுங்க. எப்படி கேடுறதுன்னு தெரில இது. ஐயோ பயமாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் கூட இருக்குது. பயமாக இருக்குது கேடுறதுக்கு. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சான்ட்டு சின்ன கெண்டை மீன்லாம் வேறு இறக்க ஆரம்பிச்சிச்சு. டைம் ஆகிடுச்சுன்னா ஆக்சிஜன் சரியாக வராமல் செத்து போயிடும். தண்ணி ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை புது தண்ணி மாற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா உயிரோடு இருக்கும். போட்டு வந்தோம், அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு மீன் பிடிச்சிருக்கோம், அங்கே தான் போட்டேன். இந்த மாதிரி இழுத்து முடியும் பாருங்க, டைட்டாக இருக்குது பாருங்க. அது பாரு, உள்ளே போய் போகணும். வரார் சைஸ் சின்னதாக இருக்குது. இந்த இருக்கா? பரவாயில்ல. நம்மளுக்கு இந்த இடத்துல ராசி இருந்தாங்க. ஏற்கனவே இங்கே பெரிய ஒரு விரல் பிடிச்சிருக்கேன். ரெண்டாவது ஓகே பரவாயில்ல, சைடில் தான் மாட்டிக்குது. ஓ அடிக்குது மீனுங்க. பாருங்கள், நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுற லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிக்கும். நடுவில் தான் ஒரு பாதை. இது சைடு பார்த்தீங்கன்னா இது வயல். இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். வெள்ளம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இது ஏரி தான். துணில் போட்டு வந்திருக்கேன், பார்த்துட்டே வரலாம் ஒன்று ஒன்றா. ஒன்று மாட்டி நிற்குதுங்க. இருக்குது இருந்துச்சு விட்டுச்சா நான் தெரியல. தூண்டில் தான், தூண்டில் இருக்கு பாருங்க. ஓ இருக்கு. அடிச்சுன்னு வந்து பாருங்க. வா ஓ
நல்லா மீன் இருக்காது, பில்லில் மாட்டிக்கணும். இது என்னடா அது முள், வெயிட் லைட்டாக தான் மாட்டிக்குது எதுவும். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? முள் இப்போ வாயில் லைட்டாக தான் மாட்டி. பார்த்தீங்கன்னா கிணறு, இங்கே ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் நான், இங்கே சமைக்கிற மாதிரி காடை வாங்கிட்டு வந்து அங்கே வந்து சமைக்கிற மாதிரி. பாருங்கள் மீன் எவ்வளோ பாருங்கள், எப்படி ஓடுது பாருங்கள், தெரிஞ்சுங்களா பாருங்கள். பாருங்கள் சரியான மீன், ஜிலேபி தாங்க அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்பா அப்படி எவ்வளோ மீன் தெரியுமா போகுது. இது பாருங்கள், அது பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள், முன்னாடி ஒரு வரியா தெரியுதுங்களா? சரியான மீன். இது அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே இறங்கிடும். கிணறு ஒருத்தர் இவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். பாருங்க ஓடுது, எல்லாம் நாணலுக்குள்ளே போய்ட்டு பூந்துட்டுருக்கு. இந்த நாணலுக்குள்ளே தான் அதிகமாக மீன் இருக்குது. இது கிணறு, கிணறே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. கிணத்துலேருந்து தண்ணி வழிஞ்சு அப்படியே வெளியே போய்ட்டுருக்கு. இங்கே சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது தண்ணி, டோருக்குள்ளெல்லாம் தண்ணி உள்ளே போட்டிருக்கு. பம்பு செட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. இது மொத்த மீன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா? இருக்குது ஃபுல்லாக வருங்க. மொத்த வயல்வெளியெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தண்ணி தான், கெண்டை விரால்னு ஏகப்பட்டதாக இருக்குது. தண்ணி கம்மியாக வெயில் காய பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாகிட்டே வருது, அப்படியே வடிஞ்சிட்டே வந்துடும். சமரம் இருக்கும் அப்புறம் மீன். இந்த இது தான், இதில் தான் விராலுக்கு போடலான்னு இருக்கேன். ஏகப்பட்ட விரால் இதுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 விரால் தான் கிடச்சிது. அவங்களாம் சைஸாக இருந்து வேறு எதுவும் எடுக்கலை. நீ என்னன்னு தெரில.